ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்லேட் அப்படிலாம் நம்ம சாப்பிடுவோம், பட் அதை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்கள பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ஜென்யூனான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து பெஸ்ட்டு ரைட் சாய்ஸாக இருக்கும். இதில் நம்ம ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையவே கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 7-8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த பார்டர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த பிரெட் ஸ்லைசஸை அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் கொடுத்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகிடும். இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பிரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்சியில் வந்துட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கனாலே ரெடி ஆகிடும். ஒரு மிக்சிங் பவுலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு குவான்டிட்டி இன்னும் அதிகமாக வேணும்னா பிரெட் ஸ்லைசஸ் வந்து இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் 4 பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் 4 வந்து நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய பிரெட்டுமே நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. இப்போ வந்து 8 ஸ்லைசஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து நம்ம 2 எக் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 2 எக்ஸுமே நம்ம வந்துட்டு இந்த மிக்சர் ஜார்லேயே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த எக்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து நல்லா பீட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரெட்டில் வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சுகர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு டைம் பல்ஸ் கொடுத்து எடுத்திங்க அப்படின்னா சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிரும் உங்களுக்கு. இந்த எக்கு கூட நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ்க்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எக்ஸஸாக கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இது பிரெட் கேக்குன்னு சொல்லிட்டு குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, குழிப்பணியார சட்டியில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதில் தான் உங்களுக்கு பிரெட் கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகும். கப் கேக்லாம் தோற்று போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குழிப்பணியார பேனில் பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து பேன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த போல் அப்ளை பண்ணிக்கோங்க. 3/4 பாகமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் குழிப்பணியார பேனுக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக வந்து தோசைக்கல்ல வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து பேன் கேக் மாதிரியும் நம்ம செஞ்சு எடுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கத்தில் உள்ளது நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த கேக் வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதே போல் பேன் கேக் மாதிரி ஒரு சைடு நம்ம ஊற்றிருக்கிறோம். இதுவுமே ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பிரெட் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெட்டை வச்சு இது போல் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பிரெட் பேன் கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிரெட் பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய என்டர்டெய்னிங் வீடியோஸ் பார்க்கணும், மோட்டிவேஷனல் டிப்ஸ் பார்க்கணும், நிறைய மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.